அமையணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க? இல்ல, அரசியல் அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவையா இருக்கணுங்கிறதா. அது நம்ம தாத்தா காமராஜ் அவர்கள் சொன்னது. எங்க தலைவர் எங்களுக்கு கற்பிச்சது அது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டுங்கிறாரு. நாங்க எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல். இப்போ அந்த மாதிரி ஒரு அரசியல் அமைப்பு இங்கே உருவாகணும்னு நினைக்கிறோம். இங்கே அரசியல் பெருத்த லாபம் ஈட்டும் ஒரு தொழிலாக மாறிடுச்சு. ஏன்னா வாக்குக்கு காசு கொடுக்கறது ஒரு முதலீடு. ஒரு வேட்பாளர் 15-20 கோடி முதலீடு செய்கிறாருன்னா 150-200 கோடி ஈட்டிக்கலாம்னு நம்பிக்கை. அப்போ இது சேவை இல்லை, ஒரு புனித அமைப்பு, ஒரு வர்த்தக நிறுவனமாக மாறிடுச்சு. இங்கே கட்சிகள் எல்லாம் எப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாமே ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக மாறி இருக்குது. அதில் போய் மக்களுக்கு இங்கே சேவைங்கிறதே ஒரு வெற்றி சொல்லாயிருச்சு. இங்கே எப்படின்னா கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் இருக்குது, மக்கள் அரசியல் இல்லை. செயல் அரசியல், சேவை அரசியல் இல்லை, செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்குது. இதை தகர்த்து மக்கள் அரசியல், செய்தி அரசியல் இல்லாத செயல் சேவை அரசியலாக வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ இங்கே நாட்டையும் மக்களையும் பேரன்பு கொண்டு காதலிக்கிறவங்க கையில் அதிகாரம் இருந்தால் தான் இந்த நாடு சரியா இருக்கும்.